ஹலோ கைஸ், வெல்கம் டு சென்னை ஜோன். அண்ட் ஃபைனலி அகெயின் ஒரு வீடியோ போட்டுட்டோம். எப்படி சென்னை எஃப்சி வந்து அவங்களோட அப்டேட் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிட்டே இருக்காங்களோ நம்ம வீடியோ போகிறதுக்கு லேட் பண்ணிட்டே வரோம். சரி, இந்த 2 டேஸில் ஒரு லைவ் வந்துடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பட் வெறும் நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை வேற யாராச்சும் ஒருத்தர் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தோம். ஸோ அதில் வந்து லைவ் வர முடியாதுன்ற காரணத்தினால ப்ளஸ் இன்னைக்கும் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா லைவ் வர முடியல. பட் எனிவேஸ், ஒரு ரெக்கார்டட் வீடியோ ஆஃப் எவ்ரி திங். நீங்க சென்னை எஃப்சி கிட்ட கேட்க வேண்டிய இருக்கிற கேள்விகள் எல்லாமே மோஸ்ட்லி இதுலயே ஆன்சர் ஆயிடும் நம்பி வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஹலோ ஷாம் ப்ரோ, ஆஃப்டர் வெரி லாங் டைம் நீங்க வீடியோல வரீங்க. மெனி ஆஃப் தெம் வேர் ஆஸ்கிங் டு மீ. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், யூடியூப் லைவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் டிஎம் பண்ணி என்கிட்ட கேட்கறாரு, ஷாம் ப்ரோக்கு என்னாச்சு, ஏன் வர மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஹி இஸ் ஹியர் ஷாம் ப்ரோ. ஷாம் ப்ரோ பேசுங்க. வெல்கம் கைஸ். ஆக்சுவலி ரொம்ப நாளா என்னால வர முடியல. லைக் எனக்கு ஆஃபீஸ் டைமிங்ஸ் எல்லாமே அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ கிளப்ஸுமே வந்துட்டு லைக் ஒரு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். ஸோ அப்போ ஏதாவது ஒரு வீடியோல வந்துரும். இப்போ நம்ம போடுறதே வந்துட்டு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீடியோ போட வேண்டியதா இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் எதனால கிளப்பையும் குத்தம் சொல்ல முடியாது. இந்தியன் ஃபுட்பால்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னால அந்த ஐஎஸ்எல் டிலே அதனாலயும். பட் ஸ்டில் ஓகே, எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சரி, நம்ம எவ்வளவுதான் சென்னை எஃப்சியை பார்த்து நம்ம கடுப்பானாலுமே அவங்க ஆடுறத பாக்குறது தான் நமக்கு ஒரு சந்தோஷமே. அதை பத்தி பேசுறதுமே நமக்கு ஒரு என்னதான் லைக் மேட்சஸ் தோத்தாலுமே அது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அவங்க ஆடுறத பார்த்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. சூப்பர் கப் வருது. 3 மேட்ச் தான் ஆடுவோம் போல. பட் அதை பத்தி நம்ம கடைசியா பேசுவோம். பட் லைக் இட்ஸ் குட் டு ஹேவ் ஃபுட்பால் பேக். இந்தியன் ஃபுட்பால் திருப்பி வந்து எல்லா கிளப்ஸையும் நம்ம பாக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த சீசன் இதெல்லாம் நடக்குமானே தெரியாம இருந்தோம் நம்ம. பட் இட்ஸ் குட் டு ஹேவ் இட் பேக். நான் சிம்பிளா சொல்லணும், இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே, நடந்துருச்சேன்ற மாதிரி ஃபைனலி நடந்துருச்சு. சூப்பர் கப் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீக். எஸ், இதுல எக்ஸைட் ஆகிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பிகாஸ் வி ஆர் கோனா பிளே அன் ஆல் இண்டியன் ஸ்குவாட். மற்ற ஒரு 8 டீம் கிட்ட வந்து எல்லாரும் வந்து ஃபுல் ஃபாரினர் ஸ்குவாடோட வராங்க. ஈவன் ஒரு நான் ஐஎஸ்எல் கிளப் கோகுலம் கேரளாவுமே வித் ஃபாரினர்ஸோட வராங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 கிளப்ஸ் ஆர் கமிங் வித் ஃபுல் ஃபோர்ஸ். மீன்வைல் நம்ம வந்து வெறும் இந்தியன் பிளேயர்ஸோட போகிறோம். அண்ட் ஆல்சோ சென்னை எஃப்சி வந்து ஆஸ் யூஷுவல் இல்லாமல் ஆஸ் யூஷுவலை விட தாண்டி ரொம்ப டிலே பண்ணி ஸ்லோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஸ்லக்கிஷாக சோஷியல் மீடியாவில் யாருக்குமே ஒரு அப்டேட்டே இல்லாமல் நிறைய பேர் கிளிஃபர்ட் மிராண்டா தான் ஹெட் கோச்னு கூட தெரில. அந்த போஸ்ட் போட்ட பிறகுமே இவர் தான் ஹெட் கோச்னு கூட தெரில. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாதர்டா அன்இன்ட்ரெஸ்டடா தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது கீழே அந்த சொல்லுங்க. இன்னொரு விஷயம், லைக் யூஸ்வலா எந்த கிளப்பா இருந்தாலுமே ஒரு அவங்க கோச் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கூடவே வந்துட்டு அவங்க சப்போர்ட் ஸ்டாஃபே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குமே ஒரு நியூஸும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம நோயல் வில்சன் இருந்தாரு, அவர் இப்ப இந்தியா அண்டர்-23 போயிட்டாரு. ஸோ அவர் திருப்பி இருப்பாரா, எதுவுமே நமக்கு ஒரு ஃபியூச்சரே இல்லாத மாதிரி இருக்கு. லைக் ஒரு ஐடியாவே இல்லை நமக்கு யார் சப்போர்ட் ஸ்டாஃபா இருப்பா. அன்லெஸ் நம்ம கிளப்ல யாராவது பிளேயர்ஸை கேட்டாதான் நமக்கே தெரியும் போல. கிளப் இதெல்லாம் கிளப் நமக்கு சொல்லணும். நம்ம வந்துட்டு போய் கிளப் கிட்ட கேட்க கூடாது. இல்ல ஆக்சுவலி ரொம்ப வருஷமாவே சென்னை எஃப்சி வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் பத்தி எல்லாம் போடுறதே கிடையாது. ஆக்சுவலி அந்த ராமன் விஜயன் சாரை நம்ம வந்து சைன் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சுக்கு தனியா ஒரு போஸ்டே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போட மாட்டாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, எதுவுமே வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த சபீர் பாஷா சார் இருந்தாரு, அவருமே வந்து இருந்ததா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கே தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்லாம் இல்ல, சுத்தமா அவரை பத்தி வந்து அப்டேட் இல்ல. ஸோ ஒன்றும் இல்லை, வி ஹவ் கான் பேக் டு அவர் ஓல்ட் வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ். பட் அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா கோச்சுக்குமே ஒரு பயங்கரமான வரவேற்பை கொடுத்து ஒரு வீடியோவை போட்டு செம்ம வரவேற்பா இருக்கும். பிகாஸ் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த ஒரு எனர்ஜி அண்ட் அந்த ஒரு இதான் வந்து சென்னை எஃப்சியோட ஸ்பெஷாலிட்டியே. பட் அதையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாகி எதுவுமே இல்லாம ஜஸ்ட் வெல்கம் கிளிஃபர்ட் மிராண்டா. சரி, என்னதான் ஃபேன்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சம்ரோ? இல்ல, அதுவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு ப்ரீ சீசன் ஆரம்பிக்கிறீங்கன்னா இவர் தான் கோச் அப்படின்னு சொல்லி இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க பிளேயர்ஸ் ட்ரெயின் பண்றாங்கன்ற போட்டோஸ் போடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி வந்துட்டு இன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தாமஸ் ஷார்ஸ் தான் கோச்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க போடுவாங்க. பட் நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டாங்க, நாங்க ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணோம், 2-3 நாள் கழிச்சு கிளிஃபர்ட் மிராண்டா அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்புறம் எல்லாருமே நீ எப்படியோ இப்ப அனௌன்ஸ் பண்ண போறது இல்லையா, எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிக்கோ, எனக்கும் எக்ஸைட்மெண்ட் போயிருச்சுன்னு விட்டாங்க ஃபேன்ஸ். லைக் ஒரு நம்ம நன்றி போஸ்ட் நன்றி ஏதாவது ஒரு பிளேயர் போட்டோம்னா கூட இதோட ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு கோச்சை வெல்கம் பண்றோம், அதுக்கே ரொம்ப எஃபர்ட் போடாம சிம்பிளா போட்ட மாதிரி இருந்துச்சு.
அட்லீஸ்ட் அந்த செகண்ட் ஹாப் போட்ட போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாப் போட்டு ஒரு வெல்கம் பண்ணிருக்கலாம் போல. பிகாஸ் ரொம்ப சட்டில்டு வே. சரி நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு இதுக்கப்புறம் தான் வீடியோ வரும் போலன்னு நினைச்சா, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் கம்மியான அப்டேட்ஸ். யூஸ்வலா ஒரு கோச் ஒரு பிளேயர் என்ன சைன் பண்ணாலுமே ஒரு பிரஸ் ரிலீஸ் வரும். இந்த வாட்டி பிரஸ் ரிலீஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அபிஷியல் குரூப்ல ட்வீட் ஷேர் பண்றாங்க. என்னடா ஏதாவது ஆர்டிகல் ஷேர் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலி சென்னை என்எஃப்சியோட வெப்சைட் எல்லாரும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஆக்சுவலி வேற ஏதோ வெப்சைட் ஹேக் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. சென்னை என்எஃப்சின்னு போட்டா ஏதோ பாலிஷ் லாங்குவேஜ் ஏதோ லாங்குவேஜ்ல எழுதி வருது. ஆக்சுவலி சென்னை என்எஃப்சி.comனு போட்டு வேற லாங்குவேஜ்ல எழுதி இருக்கு. சோ வெப்சைட்டே இல்லாம நடந்துட்டு இருக்கு போல. எதுக்கு சரி, அதுக்கு எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க. பட் எனிவே நம்ம என்ன நடக்குதோ அதை பத்தி பேசணும். ஓகே, சோ கீப்பிங் ஆல் திஸ் அசைட், ஒரு 1 வீக் உள்ளார 25th October அன்னைக்கு சென்னை என்எஃப்சி ஆர் கோயிங் டு பிளே அண்ட் ஃபைனலி we are going to watch that blue jersey. அந்த ஜெர்சியை போட்டு அவங்க வந்தா 25th நம்ம பாப்போமான்னு தெரியாது ப்ரோ. அது வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இல்ல மோகன் பகான் கூட தான் இருக்கு 25th. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் டெம்போ மேட்ச் தான் இதாவுதுன்னு நினைக்கிறேன் நான். டெம்போ மேட்ச் லாஸ்ட் இல்ல பட் இல்ல மோகன் பகானோட எல்லா மேட்ச்மே டெலிகாஸ்ட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பட்டோடா ஸ்டேடியம்ல இருக்கு. ஓகே கரெக்ட். அண்ட் எஸ் இத பத்தி அப்புறம் பேசலாம்னு இருந்தோம். எனிவே சோ மேட்சஸ்மே வந்து ஒரு மேட்ச் தான் டெலிகாஸ்ட் ஆகும்ன்ற மாதிரி பேசுறாங்க. உங்கள மாதிரி சோதா பசங்களை வச்சுட்டு பெரிய கனவு கண்டேன்ற மாதிரி இந்த இந்தியன் ஃபுட்பாலை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல கைஸ். அதுவும் போய் மோகன் பகான் மேட்சால போடுவீங்க 6 ஃபாரினர்ஸ் வச்சுட்டு ஃபுல் இந்த ஸ்குவாடோட வந்து ஒரு 4-0 5-0 அடிச்சுட்டு வந்தாலும் போயிருவானுங்க நம்மள. இல்ல லைக் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி சீரியஸ்லி. பிகாஸ் ரொம்ப மாசம் கழிச்சு நம்ம டீமை பாக்குறோம். அதையும் முழுசா பார்க்க விடாம ஒரு மேட்ச் பார்த்துட்டு இப்படி வான்னு சொல்லிட்டு போறியன்ற மாதிரி கொஞ்சம் இப்படி வாய் கேட்டுன்னு இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்துட்டு போறாங்க. ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் ஒரு யூடியூப் டெலிகாஸ்ட் ஆச்சும் பண்ணணும். பேர் மினிமம் அதையாச்சும் பண்ணி ஆகணும். பட் இட்ஸ் சோ சேட் டு சி இந்தியன் ஃபுட்பால் அட் திஸ் ஸ்டேட். இது எல்லாத்துக்குமே காரணம் நிறைய பேர் இருக்காங்க. சரி அதுக்குள்ளெல்லாம் போவேனா. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்னை என்எஃப்சி பத்தி பேசுவோம். ஓகே, கிளிஃபர்ட் மிராண்டா அவர் எப்படிப்பட்ட கோச்? அண்ட் பிகாஸ் அவங்க ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலின்றதுனால அதை பத்தி கொஞ்சம் பேசிடலாம். கிளிஃபர்ட் மிராண்டா என்ன மாதிரியான கோச்? ஷாம்ப்ரோ, உங்க ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் கிளிஃபர்ட் மிராண்டா. லைக் கிளிஃபர்ட் மிராண்டா பாத்தீங்கன்னா லைக் ஒரு இந்தியன் ஃபுட்பால் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங்லயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு. லைக் அவர் வந்துட்டு ஒரு சர்ஜோ லொபேராவோட இருந்திருக்காரு, ஜுவான் ஃபெராண்டோட இருந்திருக்காரு, பீட்டர் கிராட்கியோட இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி லைக் ஒரு நிறைய கோச்சஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்துட்டு லைக் ஹி ஹஸ் ஒர்க் வித் பிக் பிளேயர்ஸ், ஒரு ஜாஹூ, ஒரு பூமோஸ், இந்த மாதிரி பிக் பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு இந்த கோச்சிங்கோட ஒரு நுவான்சஸ் தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த பிளேயர்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், இந்த பிக் ஈகோஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம். கோவாக்குமே மேனேஜ் பண்ணியிருக்காரு. லைக் ஜுவான் ஃபெராண்டோ போனப்போ கோவாக்கு அவர் தான் மேனேஜ் பண்ணாரு. அண்ட் நமக்கு தெரியும் 2019 ஐஎஸ்எல் செமிஃபைனல்ஸ்ல லோபேராவை சாக் பண்ண அப்புறமும் அவர் தான் மேனேஜ் பண்ணாரு. சென்னையனோட ஆடின போது அவர் தான் மேனேஜர் கோவாக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஹி ஹாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியன் ஃபுட்பால். அண்ட் லைக் அவரோட ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இந்தியன் கோச்சஸ் மோஸ்டாவே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. இந்தியன் கோச்சஸ் வந்துட்டு சிம்பிளா வச்சிருப்பாங்க. ஒரு காலேஜ் ஒரு சிம்பிளா தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த அட்டாக்கிங் ஃபுட்பால் வித் பொசிஷன், ஹை பிரஸ் அதெல்லாம் இல்லாம சிம்பிளா டீமுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ கண்டிப்பா அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபாரின் கோச்சோட ஒரு இந்தியன் கோச்சுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸை பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க இப்போ ஒரு ஃபாரின் கோச் வந்தாங்கன்னா இப்பதான் வந்திருப்பாங்க, இந்தியன் பிளேயர்ஸை பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஒரு கிளிஃபர்ட் மிராண்டா மாதிரி ஆள் வந்துட்டு நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸை லைக் அவர் கீழே ஒர்க் பண்ண இந்தியன் பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் ஹி வுட் ஹவ் ஹேட் அ குட் நாலேஜ் அபவுட் ஆல் த இந்தியன் பிளேயர்ஸ் வி ஹேவ். ஸோ ஒரு நல்ல லைக் நமக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் இப்போ ஐஎஸ்எல் நடக்கல, கிளப்ஸ் எல்லாமே என்ன ஃபியூச்சர்னே தெரியாத இடத்துல ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் தான். கிளிஃபர்ட் மிராண்டாவை அப்பாயிண்ட் பண்ணது ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹி கேன் டூ குட் திங்ஸ், பட் ஹி கான் டூ இட் ஓவர் நைட். நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி ஆகணும். இந்த சூப்பர் கப்லயே அவர் வந்துட்டு நம்மள எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார் அப்படின்னா கஷ்டம். பட் ஏன்னா நமக்கு ஃபாரினர்ஸும் இல்லை, நம்ம ஆட போற டீம்ஸ் எல்லாருமே 6 ஃபாரினர்ஸோட வராங்க எக்ஸப்ட் டெம்போ. ஸோ கஷ்டம். லைக் இந்த சூப்பர் கப் வந்துட்டு ஒரு ரியல் சேலஞ்சா இருக்கும். பட் இட் வில் பி a குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெஸ்ட் his பிளேயர்ஸ். அவர் பிளேயர்ஸை பத்தி அவர் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. அண்ட் பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு கிளிஃபர்ட் மிராண்டா என்ன மாதிரி கோச், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஐ ஹோப். இன்னொன்னு இதோட முக்கியமான விஷயம், இந்த சூப்பர் கப் முடிச்ச உடனே ஐ ஹோப் தட்
பிளேயர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. ஒரு கண்டினியூட்டி வேணும். இந்த சூப்பர் கப் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு 3 ஓகே ஐஎஸ்எல் ஜனவரில தான் ஸ்டார்ட் ஆகுதுனாலும் ஒரு 4 வீக்ஸ் 5 வீக்ஸ் ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாதான் கிளிஃபர்ட் மிரண்டாக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அவரோட ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இங்க அப்படியே ஒரு பாயிண்ட், ஐஎஸ்எல் சர்டனிட்டி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சூப்பர் கப் முடியறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் பிளேயர்ஸ் ரிட்டர்ன் போவாங்களா இல்லை ட்ரெயின் பண்ணுவாங்களா. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூப்பர் கப் முடிஞ்சுமே சென்னை எஃப்சி ட்ரெயின் பண்ண தான் போறாங்க இஃப் ஐஎஸ்எல் வந்து நடக்க போகுது அப்படின்னா. அண்ட் இவ்வளோ நேரம் ஷாம்ரோ வந்து ரொம்ப அழகாக கிளிஃபர்ட் மிராண்டா பற்றி டிஸ்கிரைப் பண்ணாரு. நான் அவரோட டாக்டிக்கல் இதுக்கு போகிறேன். ஸோ கிளிஃபர்ட் மிராண்டா பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காரு, கிளிஃபர்ட் மிராண்டாஸ் டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதி வச்சிருக்காரு. இது வந்து அவங்க சென்னை எஃப்சி போட்ட போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, வேணா நீங்கள் திருப்பி அந்த சென்னை எஃப்சியோட போஸ்ட் போய் பாருங்க. கிளிஃபர்ட் சென்னைன்ற மாதிரி ஒரு சேர்த்து ஒன்று போஸ்ட் போட்டாங்க இல்லையா, அது 3rd ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். கிளிஃபர்ட் டாக்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஸோ ஓன் கோயிலுக்குலாம் இந்த மாதிரி புக் இருந்துச்சா அவர்லாம் இந்த மாதிரி பண்ணாரா எனக்கு ஞாபகம் இல்லை. இது இவரோட ஓன் புக் விச் ஹேஸ் இஸ் ஓன் வேஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ மேபி பிளேயர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஒரு செம்ம நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச நியூஸ்னா, கிளிஃபர்ட் மிராண்டா வந்து நம்ம தமிழ்நாடோட யங் டேலண்ட்ஸை ரொம்ப புஷ் பண்றாரு. பிளேயர்ஸ் லைக் ஸ்கோலைமலை, எஸ் யூ ஹர்ட் மீ ரைட், ஸ்கோலைமலையும் அங்க இருக்காரு. அதை பத்தி அவங்க ஸ்டோரியும் போடல, போஸ்டும் போடல. பட் நம்ம ஊர் சார்ந்த ஸ்கோலைமலை இஸ் தேர் இன் கோவா. ப்ரீசீசன் ஃப்ரெண்ட்லியும் அவர் வந்து நேற்று நடந்த கேரளா மேட்ச்க்குமே அவர் விளையாடினாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஹி வாஸ் தேர். Kolaimalai is there. He is one among the 6 reserve players who is playing for Chennai FC in this Super Cup. So மொத்தமா அங்க 22 players இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுல கார்த்திக் திருமலை அண்ட் சோலைமலை, ரஜகலி, இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஆர் பீங் புஷ்ட் பை கிளிஃபர்ட் மிராண்டா. பிகாஸ் நான் இவங்க கிட்டே பேசினேன், த்ரூ சம் பீப்புள் இவங்க நான் பேசின வரைக்கும் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, கோச் வந்து ரொம்ப நல்ல கோச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோச் வந்து நல்லா பேசுறாரு. பிகாஸ் சின்ஸ் இஸ் அன் இந்தியன்ன்றதுனால நல்லா பேசின அந்த கம்யூனிகேஷன்ல கேப் இல்லை. பட் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு டேலண்ட்ஸை புஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாலஜி அவர்கிட்ட இருக்கு, அதை பார்க்க முடியுது. ஸோ டூரன் கப்ல ஹோப்ஃபுல்லி வில் சி கார்த்திக் திருமலை லெஃப்ட் விங்கர், ரைட் விங்கர், சாரி ஆமா சூப்பர் கப் டூரன் கப் தான் வருது வாயில. பிகாஸ் எப்பவுமே சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது டூரன் கப்ல ஸ்டார்ட் ஆகும், அந்த நினைப்புல வருது. சூப்பர் கப்ல கார்த்திக் திருமலையை நம்ம பார்ப்போம். அது நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் கமிங் பேக் டு கிளிஃபர்ட் மிராண்டா வந்து செட் பீசஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கோச், ரொம்ப ரிலை பண்ற ஒரு கோச். அண்ட் ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லில தானிஷ் ஃபரூக் ஒரே ஒரு கோல் தான் கன்சிட் பண்ணும், அதுவும் வந்து தானிஷ் ஃபரூக் தான் போட்டாரு. செட் பீசஸ் தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி. ஏட்ரியன் லோனா அசிஸ்ட். கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து 5 ஃபாரினர்ஸ் வச்சு விளையாடாங்கன்னு நினைக்கிறேன். 5 ஃபாரினர்ஸ், ஐ ஹர்ட் 5 ஃபாரினர்ஸ், 6 என்னன்னு தெரியல. பட் அவங்க எல்லா பிளேயர்ஸுமே டெஸ்ட் பண்ணாங்க. ஆல் 3 கோல் கீப்பர்ஸையும் டெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரையும் விளையாடி பார்த்தாங்க. ஸோ அவங்களுமே சும்மா விளையாடணும் தான் விளையாடினாங்க. நம்மளுமே வந்து நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு கேம் டைம் கிடைக்கணுன்ற மாதிரி தான் விளையாடணும். போத் டீம்ஸ் டெஸ்டட் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் அப்படின்றப்போ ரிசல்ட் டசன்ட் மேட்டர். 1-0 தான், பட் ரிசல்ட் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. சும்மா ஒரு டைம் கிடைச்சிருக்கு, பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் சொல்லணும். அண்ட் கிளிஃபர்ட் மிராண்டா அகெயின் அவரோட கேம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஹி மைட் கோ வித் 4-4-2 தான் போவார்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இந்த வருஷமும் ஒரு கேம் சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் லைக் அந்த லூகாஸ் மாதிரியான அகெயின் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் வருவார் நினைக்கிறேன். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அகெயின் ஃபாரினர்ஸ் எப்போ வருவாங்க ஷாம்ரோ, அந்த ஃபாரினர்ஸ் பற்றி அப்படியே சொல்கிறேங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா லைக் நம்ம கிட்ட கான்ட்ராக்டட் ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா எல்சினோ சீமா இருக்காங்க. சீமா இன்னும் நம்ம டெர்மினேட் பண்ணல, எந்த நியூஸும் வரல. அண்ட் நம்ம டாக்ஸ்ல இருக்கிறோம். மெக்யூ ஆல்மோஸ்ட் சைன்னு நினைக்கிறேன். அண்ட் கார்லோஸ் டெல்காடோ கூட நல்ல டாக்ஸ்ல இருக்கும்ன்ற இதுதான் வருது. லைக் கண்டிப்பா இப்போதைக்கு நம்ம கிளப்ல இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ் மட்டும் வராது. அண்ட் ஸோ இப்படி பார்க்கும்போது லைக் இப்போதைக்கு சூப்பர் கப் ஃபாரினர்ஸ் ஆட போறது இல்ல. எப்போ வந்துட்டு ஐஎஸ்எல் இந்த டேட்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வருதோ ஐ திங்க் நம்ம ஃபாரினர்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ஸ்லோலி ஃபாரினர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எல்சினோ சீமால இருந்து வருவாங்க இந்தியாவுக்கு. தென் நம்ம புது ஃபாரினர்ஸ் கூட கொண்டு வந்தோம்னா அவங்களும் வந்து இந்தியாவில் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஐஎஸ்எல்லோட ஸ்டார்ட் டேட் வந்தாதான் எனக்கு தெரிஞ்சு கிளப் வில் ஸ்டார்ட் மூவிங்
ஸ்டார்ட் டேட்னு இல்ல, ஒரு மாதிரி டெண்டர் ஃபைனலைஸ் ஆகி இவங்க தான் நடத்த போறாங்கன்னு தெரிஞ்சதுனா தான் கிளப் வில் ஸ்டார்ட் மேக்கிங் மூவ்ஸ் ஃபார் ஃபாரின் பிளேயர்ஸ். அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு கிளப்போட ஸ்டான்ஸா இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ ஐஎஸ்எல் அன்சர்டனிட்டி முடிஞ்ச பிறகுதான் ஃபாரின் பிளேயர்ஸா மட்டும் இல்ல, இனிமே ஒரு புது பிளேயர் பீட் இம்ரான் கானா இருக்கட்டும், அவரை நீங்க ஜம்ஷெட்பூர் எஃப்சி கேம்ப்லயும் பார்க்க மாட்டீங்க எங்கேயுமே. ஏன்னா ஜம்ஷெட்பூர் எஃப்சி கேம்ப்லயும் இல்ல, அவர் இப்போ எங்கேயுமே இல்லை. அவர் ஆக்சுவலி சென்னையின் கேம்ப்ல இருக்க வேண்டிய ஒரு ஆளு. பட் அவங்க சைன் பண்ண வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐஎஸ்எலோட அன்சர்டனிட்டி முடிஞ்ச பிறகு சைன் பண்ணலாம். இது ஆக்சுவலி கொஞ்சம் தப்பான மூவ். அட்லீஸ்ட் இந்தியன்ஸாச்சும் சைன் பண்ணியிருக்கலாம். பட் எல்லாரையுமே வந்து அந்த ஐஎஸ்எலோட அன்சர்டனிட்டி முடிஞ்ச பிறகு தான் சைன் பண்றேன்ற ஒரு ஐடியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் ஷூர் அபவுட் இந்தியன்ஸ், பட் ஃபாரினர்ஸ் வந்து டெஃபினெட்லி ஐஎஸ்எல் அன்சர்டனிட்டி முடிஞ்ச பிறகு தான் வில் கெட் டு சி ஃபாரினர்ஸ் இன் சென்னை எஃப்சி. அன்டில் தென் நம்ம ரிசர்வ் பிளேயர்ஸ்க்கு ஒரு சூப்பர் சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப். பிளேயர்ஸ் லைக் அகைன் எல்லாரையும் மென்ஷன் பண்றேன் எந்தெந்த ரிசர்வ் பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கோல் கீப்பர் மோகன் ராஜ், டிஃபெண்டர்ஸ் எஸ்கே ரஜக் அலி. ரஜக் அலி பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேக் அண்ட் ஆல்சோ சென்டர் பேக் பொசிஷன்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ரொம்ப பிசிக்கலா இருப்பாரு. டேக்கிள்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் டேக்கிள்னா நாட் இந்த கபடி மாதிரி இல்லை, அட்வான்ஸ் டேக்கிள். ரொம்ப சீக்கிரமாகவே டேக்கிள் போடக்கூடிய ஒரு பிளேயர். ரொம்ப நல்லா பண்றாரு ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் டூரன் கப்ல சம் ஃபிளாஷஸ் ஆஃப் ஹிம். நீங்க வேணா அந்த ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்க. அந்த 5-10 மினிட்ஸ்லேயே ஹி ஷோட் சம் குட் பொட்டன்ஷியல். அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சென்டர் பேக் ஜஹாங்கீர் அகமத். இந்த அண்டர் 17 இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பிளேயர் ஜஹாங்கீர் அகமத். அவர் வந்து காஷ்மீரை சார்ந்தவர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து நார்த் ஈஸ்ட் அண்டர் 19 இருந்தாரு. லாஸ்ட் இயர் தான் சென்னை ரிசர்வ்ஸ்ல ஜாயின் பண்ணாரு. அண்ட் திஸ் இயர் ஹி ஹஸ் மேட் இட் டு த ஃபர்ஸ்ட் டீம். ஹி இஸ் ட்ரைனிங் வித் த ஃபர்ஸ்ட் டீம். அந்த வெள்ளையா ஆடி வச்சுட்டு இருந்தார்ல, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, ப்ரோ இவர் யார் ப்ரோன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து சொல்றேன். ஹி இஸ் ஜஹாங்கீர் அகமத், சென்டர் பேக், was played for India under 17 team. A very good prospect. அட்லீஸ்ட் இவரையாச்சும் கொஞ்சம் க்ரோ பண்ணி விடணும். இல்லைன்னா எதையும் பிகாஷ் பிரஃபுல் மாதிரி க்ரோ பண்ணி வச்சுட்டு இருந்தா இந்தாங்க போய் எடுத்துன்னு போங்கன்னு வைக்காம கொஞ்சம் க்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் எஸ், பிகாஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நான் இவரை பார்க்குறேன். இப்போ பிகாஷ் ரீப்ளேஸ்மெண்ட், ஐ பர்சனலி சி ஹிம் as பிகாஷ் ரீப்ளேஸ்மெண்ட். இன்னொருத்தர் வந்து நொங்கம் ராமன் சிங், அகைன் ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், நல்ல பிளேயர் தான், ஹேஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல். லாஸ்ட் இயரும் நம்ம கொஞ்சம் அவரோட கிளிம்சஸ் பார்த்தோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரைட் விங்கர் விவேக் அண்ட் லெஃப்ட் விங்கர் கார்த்திக் திருமலை. அதை பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. ஹி இஸ் டூ குவிக், ஹி கேன் பிளே இன் சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷன் டூ. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் லாஸ்ட்லி ஸ்கோலைமலை. இந்த 6-7 ரிசர்வ் பிளேயர்ஸ் தான் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இவங்க தான் இருக்காங்க இப்போதைக்கு, அங்கே இவங்க தான் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ரிசர்வ் பிளேயர்ஸ். வி மஸ்ட் பி கீன் டு வாட்ச் தெம். இதுதான் நான் பர்சனலாக வந்து இவங்களை பார்க்கணும், எப்படி ஆடுறாங்கன்ற பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஷாம் ப்ரோ, உங்க தாட்ஸ் என்ன இதில்? அண்ட் நம்ம மோகன்ராஜ் பத்தி மென்ஷன் பண்ணிடுறோம். மோகன்ராஜ் வந்துட்டு ரீசெண்டா இந்தியா அண்டர் 23 ஆடிட்டு வந்தாரு. ஹி காட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் இந்தியா அண்டர் 23 கால். அவரை பத்தி எதுவும் சொல்ல, கோல் கீப்பர் மோகன்ராஜ் சொன்னேன், பட் எதுவும் எதுவும் சொல்ல. பட் அது ஒரு நல்ல இது. லைக் நாம்டேவும் ஆடினார். நாம்டே தான் நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஸ்குவாட்லயே நாம்டே தான் வந்துட்டு லைக் கன்சிஸ்டன்டா கேம்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா இந்தியா அண்டர் 23 குவாலிஃபயர்ஸ்லயும் ஆடினாரு, அப்புறம் இப்ப ஆடின கேம்ப்லயும் ஆடி இருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் ரியலி குட். ஒரு நௌஷத் மூசா வந்துட்டு அவரை நம்பி நிறைய ஆட வச்சாரு. ஐ ஹோப் நம்ம மிட்ஃபீல்ட்லயும் அவரை பார்ப்போம், நிறைய பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி கிளிஃபர்ட் மிரண்டா ஹேஸ் ஆல்ரெடி ஒர்க் வித் நாம்டே. ஐ எம் நாட் ஷுர். மோகன் பகான்ல மேபி ஹி வுட் ஹவ் ஒர்க் வித் நாம்டே. எனக்கு கரெக்டா அந்த டைம் லைன் தெரியல. இருந்திருப்பாரு இல்ல, மோஸ்ட்லி இருந்திருப்பாரு. ஏன்னா நாம்டே இங்க வரதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தாரு இல்லையா, சோ இருந்திருப்பாரு. ஸோ இப்போ நீங்க சொல்ற பிளேயர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம லைக் வி டோன்ட் ஹேவ் த லக்ஸரி ஆஃப் மெனி பிளேயர்ஸ். இப்போ நீங்க ஓரளவுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் விங்ல வந்துட்டு இஃப் வி ஸ்டார்ட் ஃபரூக், ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேற யாரும் நம்மளால கொண்டு வர முடியும் லெஃப்ட் விங்ல. நம்ம கிட்ட வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற விங்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபரூக் அண்ட் குர்கீரத் சிங், அவங்களுமே வந்துட்டு நேச்சுரல் விங்கர்ஸ் கிடையாது. அவங்க நம்ம விங்ல ஆட வைக்க தான் முடியும். இல்ல ஆக்சுவலி 4-4-2ல இர்ஃபான் யாத்வாதும் குர்கீரத் சிங்கும் சென்டர் ஃபார்வர்ட் தான் ஸ்டார்ட் பண்றாங்க நினைக்கிறேன். ஈவன் அந்த ப்ரீசீசன் ஃப்ரெண்ட்லியுமே அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நாட் 100% ஷுர் அகேன், பட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இர்ஃபான் குர்கீரத் ஸ்ட்ரைக்கர்ஸ், ஃபாரூக் அண்ட் கார்த்திக் திருமலை ரைட் விங்கர் லெஃப்ட் விங்கர், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அகேன் நாட் ஷுர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஹி இஸ் கோயிங் டு யூஸ் 4-4-2 தான் மோஸ்ட் ப்ராபபிலி. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் நம்ம வந்துட்டு லைக் ஃபாரூக் விங்ஸ்ல இந்த சீசன் திருப்பி பார்க்கலாம். ஏன்னா லைக் நான் என்ன யோசிக்கிறேன்னா,
லைக் ஒரு 4-4-2ன்னு ஆடுறோம்னு வைங்களேன், அந்த ஒரு விங்கர்ஸ் வந்துட்டு ஒரு அட்டாக்கிங் விங்கர்ஸா மட்டும் இல்லாம அவங்க டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷனும் நிறைய தர மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு நார்மல் விங்கரா இல்லாம ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஸோ மேபி ஃபாரூக்க திருப்பி நம்ம இந்த சீசன் நிறைய பார்ப்போமா? பிகாஸ் ஓகே வி கேன் கோ அண்ட் சைன் அ நியூ விங்கர். ஒரு நியூ விங்கர் சைன் பண்ணா மேபி திங்ஸ் குட் சேஞ்ச். பட் இப்போ இருக்கிற இதுதான் இந்தியன் ஸ்குவாட். இந்த இந்தியன் ஸ்குவாட் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் சீசன் போறோம் அப்படின்னா it could be like we have to start seeing Farooq and லைக் டேரக்டாவே நம்மளால யங்ஸ்டர்ஸை ஃபீல் பண்ணிட முடியாது. ஸோ கிளிஃபர்ட் மிரண்டா கண்டிப்பாவே ஃபாரூக் மாதிரி பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் யங்ஸ்டர்ஸை புஷ் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள. ஸோ லைக் நீங்க சொன்னீங்க லைக் ரிசர்வ் பிளேயர்ஸ் பத்தி சொன்னீங்க. பட் நம்ம மத்த பிளேயர்ஸ் பத்தியும் பேசுறோம். லைக் வேற என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ரிசர்வ் பிளேயர் மட்டும் மென்ஷன் பண்ணு பிகாஸ் யா நம்ம இந்தியன் பிளேயர் பத்தி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி தெரியும். பேசலாம். அதை நெக்ஸ்ட் நீங்க தான் பேச போறீங்க. அது மாதிரி ரிசர்வ் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு அதை பத்தி லைக் தே வில் நாட் ஹேவ் ஆமா கரெக்ட். ஐடியா, அவ்வளவு தெரிஞ்சிருக்காது இல்லையா? அதான் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. யூ கேன் டாக் அதான் அபௌட் லைக் நான் என்ன லைக் நீங்க உங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்களா? வேற ஏதாவது சொல்லலாமா ரிசர்வ் பிளேயர்ஸ் பத்தி? இல்ல நம்ம போயிடலாம். ஓகே. ஸோ லைக் கோல் கீப்பர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவாஸ், சாமிக் மித்ரா 2 பேருமே வந்திருக்காங்க. லைக் தே ஹவ் ஜாயின் த டீம். லைக்லி மோஸ்ட் லைக்லி நவாஸ் மைட் ஸ்டார்ட். ஏன்னா நவாஸ் வந்துட்டு எஸ் ஒர்க் வித் கிளிஃபர்ட் மிரண்டா பிஃபோர். ஸோ அந்த ஒரு இது இருக்கும். அண்ட் தென் லெஃப்ட் பேக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் வின் பண்ணிருக்காரு இல்லையா லாஸ்ட் இயர் முகமது ஆமா. நவாஸ். எஸ். கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் நவாஸ் பார்ப்போம் இந்த சீசன். ஏன்னா லைக் வந்துட்டு ஒரு யூஸ்டு ஒரு கிளிஃபர்ட் மிரண்டாவோட இருந்து கிளிஃபர்ட் லைக் முகமது நவாஸ் வந்துட்டு இந்தியன் ஃபுட்பால்ல அவர் எப்ப பெஸ்டா ஆடினார்னா அவர் கோவால இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் வி ஹேவன்ட் சீன் த நவாஸ் அட் இஸ் பெஸ்ட். ஸோ ஒரு கிளிஃபர்ட் மிரண்டா வரும்போது அவருக்குமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். இட் வில் புஷ் ஹிம் மோர். அண்ட் லெஃப்ட் பேக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ மந்தார் இருக்காரு அண்ட் விக்னேஷ் 2 பேரும் இருக்காங்க கேம்ப்ல. ரைட் பேக்ஸ்ல வந்துட்டு அங்கித் அண்ட் தின்லியானா இருக்காங்க. அகைன் நான் வந்துட்டு ரிசர்வ் பிளேஸ் பத்தி மென்ஷன் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். நீங்க சென்டர் பேக்ஸ் தான் நம்ம கொஞ்சம் அடி வாங்கின இடமா இருக்கு. நம்ம கிட்ட 2 மெயின் சென்டர் பேக்ஸ் தான் இருக்காங்க இப்போதைக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டீம் சென்டர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டின்புயா, ஒரு பிரீத்தம் கோட்டால். நம்ம கிட்ட இருந்த பிரஃபுல வந்துட்டு அமுச்சு விட்டாச்சு. நிக்கேத் இருந்தார், நிக்கேத்தும் போன வருஷமே அமுச்சு விட்டோம். ஸோ சென்டர் பேக் குட் பி லைக், ஏன்னா நீங்க பிரீத்தம் கோட்டாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேக் 4ல அவரால் சென்டர் பேக் கன்சிஸ்டன்டா ஆட முடியுமா? அந்த ஒரு பேஸ் இருக்கா அவருக்கு? அதுவுமே ஒரு கொஸ்டின் தான். பட் இட் குட் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சம்மன் லைக் ராஜக் அலியா, லைக் ரஜக் அலி. ஸோ ஜஹாங்கீர் கூட. ஸோ இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இட்ஸ் குட். ஏன்னா நம்ம வந்துட்டு லைக் நம்ம இந்த சேனல்ல பேசியிருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு, ஏன் ப்ரோ மற்ற கிளப்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் ப்ரொமோட் பண்றாங்க, சென்னை என்எஃப்சில மட்டும் அது நடக்கவே இல்லை ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் அப்படின்னு. ஸோ இட் குட் பி அன் ஆப்ஷன். லைக் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இங்க வந்துட்டு அவங்க ஆடி அவங்களோட இதை காமிச்சாங்கன்னா தே கேன் ஷோர்லி கெட் அ சான்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல சான்ஸ் கிடைச்சா இட் குட் பி ரியலி குட் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தீஸ் யங் சென்டர் பேக்ஸ். அண்ட் மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா லைக் வி ஹேவ் ஜிதேந்திரா. ஜிதேந்திரா கூட சென்டர் பேக் ஆட முடியும் வேணும்னா. அண்ட் ஜிதேந்திரா இருக்காரு, ஜிதேஷ்வர் இருக்காரு. நம்ம எல்லாம் போன சீசன் எல்லாம் பேசணும், ஜிதேஷ்வர் போயிடுவாரு. எல்லாத்தையும் ஏதோ பண்ணி ஜிதேஷ்வர் யார் தாக்க வச்சாங்க. போயிட்டாரு. ஆனா ஜிதேஷ்வர் லைக் இவங்க எல்லாரும் போயிருவாங்க, ஜிதேஷ்வர் கண்டிப்பாவே போயிருவாரு ப்ரோ அப்படின்னு பேசணும். கண்டிப்பா அவர் மட்டுமாவது நம்ம தக்க வச்சோம். மத்த பிளேயர்ஸை விட்டாலுமே ஜிதேஷ்வர் தக்க வச்சோம். அது ஒரு குட் திங். அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நாம்டே இருக்காரு, கமிங் ஆஃப் குட் லைக் ஒரு குட் இதுல இருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஃபிட்னஸ் கண்டிப்பா மத்த பிளேயர்ஸோட நல்ல ஃபிட்னஸ்ல இருப்பாரு நாம்டே. அண்ட் தென் அதர் திங்ஸ் லைக் மெயின் டீம் பிளேயர் மகேஷன் சிங் இருக்காரு. மகேஷன் சிங் நம்ம பார்க்கல, இது வரைக்கும் ரொம்ப பார்க்கல. பட் அகைன் ஹீ குட் பி ஒன் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ் ஹூ வில் கெட் அ சான்ஸ். ஒரு மேட்ச்ல மகேஷன் பிளேட் a lot of minutes, ரொம்ப ஜாஸ்தி ஆனாருன்னு கேள்விப்பட்டேன். அவருமே வந்துட்டு லைக் ஒரு நமக்கு ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான். லைக் அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. அவருமே வந்துட்டு 21. அவருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீம் எக்ஸ்போஷர் நிறைய கிடையாது. பஞ்சாப்லயும் நிறைய ஆடல அவரு. நம்ம சென்னையில வந்து லாஸ்ட் சீசன் ரொம்ப ஆடல. ஸோ மேபி இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம் அவருக்கு. அண்ட் விங்ஸ்ல நம்ம பேசணும் ஆல்ரெடி, ஃபரூக், குர்கிரத் சிங், அண்ட் தென் விவேக், கார்த்திக் திருமலை. அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல வந்துட்டு வி ஹேவ் இர்ஃபான் யாத்வாத். அதுதான் லைக் ஹேவ் ஐ மிஸ்ட் எனிஒன் ப்ரோ? அவ்வளவுதான். குர்கிரத், கார்த்திக் திருமலை, விவேக், அவ்வளவுதான். அதான் விங்கர்ஸ் எல்லாம் இல்ல. அதான் பிரச்சனையே. விங்கர்ஸ் நம்ம தினாமே. இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்ல. பட் பிளஸ் பாயிண்ட்டுமே அதான், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாதனால ரிசர்வ் டீம் பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் டு எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப். ஒரு நியூ ஸ்டார் உண்டாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ லெட்ஸ் see.
கார்த்திக் திருமலை பத்தி நம்ம லைக் வி ஹாவ் டு லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ரிலையன்ஸ் அகாடமில இருந்து வந்தாரு. அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒரு பிரைட் அப்கமிங் டேலண்டா இருந்து தான் வந்தாரு. அண்ட் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷிவால்டோ சிங்கா இருக்கட்டும், ஒரு சனானா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஆர்ஒய்எஃப்சி அகாடமில இருந்து வந்து ஐஎஸ்எல்லுமே நல்லா பண்றாங்க. ஸோ வந்துட்டு ஒரு மேபி நம்ம ஒரு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் கொடுத்தா கார்த்திக் கண்டிப்பாவே வந்துட்டு ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளேயரா கண்டிப்பா இருக்கலாம் நமக்கு. அவருக்கு அந்த கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒண்ணும் இல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீ ஆடுப்பா, நீ வந்துட்டு லைக் உன் நேச்சுரல் கேம் ஆடு, நீ பிளேயர்ஸை டேக் ஆன் பண்ணு, நீ ரொம்ப டிஃபென்ஸ், நீ பிளேயர்ஸை டேக் ஆன் பண்ணு, அந்த மாதிரி கொடுத்தோம். நம்ம ஒரு கோச்சோட கான்ஃபிடன்ஸ்ல தான் இருக்கு. அந்த மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும் whenever we have had இந்தியன் கோச்சஸ், ஒரு காலித் ஜமீலா இருக்கு. ஏன்னா காலித் ஜமீல் ஏன் எடுக்கிறேன்னா அவர் தான் நிறைய கேம்ஸ் ஆடி இருக்காரு, ஒரு கோச் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சிஸ்டம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு நீ இது பண்ணு, பட் யூ ஆர் ஃப்ரீ டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நீங்க போய் இப்ப நீங்க சனான்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஜம்ஷெட்பூர்ல எப்படி ஆடினார், லைக் ஹி கேன் கோ ஆன் அண்ட் டேக் பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் கிளிஃபர்ட் மிராண்டா கிட்ட. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணுவாங்க. அண்ட் பாப்போம் லைக் ஐ ஹோப் தட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ரிசர்வ் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டீமுக்கு வருவாங்க. ஏன்னா நமக்குமே ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நம்ம போய் ஒரு 6-7 ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர் சைன் பண்ணுவோம்னா டவுட் தான். பட் இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாவே வந்துட்டு அஸ் எ கிளப்பா நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க லைக் ஒரு கோவால இருந்து யங்ஸ்டர்ஸ் ப்ரொமோட் ஆறாங்க, பெங்களூர்ல வந்துட்டு அகாடமில இருந்து ப்ரொமோட் ஆறாங்க, கேரளால பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம டீமுக்கும் நடந்துச்சுன்னா லைக் வில் பி ஹாப்பி. கண்டிப்பாவே வந்துட்டு ஒரு நம்ம பிளேயர்ரா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாடு டேலண்ட் ஒரு யங் பிளேயரை இதுக்கு முன்னாடி எப்போ சைன் பண்ணணும்னு கேட்டா எனக்கு ஞாபகமே இல்லை. நம்ம சைனும் பண்ணல, ப்ரொமோட்டும் பண்ணல. ஒரு 19 இயர் ஓல்டு ஒரு கார்த்திக் திருமலை மாதிரி ஒருத்தரை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம எக்ஸ்போசர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இல்ல. சென்னை என்எஃப்சி சுஹேல் பாஷா தான். அதுமே வந்துட்டு லைக் he was also 22 23 இருந்தார் அப்பவே எனக்கு தெரிஞ்சு. பிளஸ் அவர் ஏஜ்லாம் தாண்டி அவர் வந்து ஆல்ரெடி வேற ஒரு டீம் விளையாடிட்டாரு. இந்த சென்னை சிட்டி எஃப்சிக்கு விளையாடி தான் இங்க வந்தாரு. நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு நியூ தமிழ்நாடு பிளேயர், நம்ம ஊரு பிளேயரை புதுசா இது வரைக்கும் கொண்டு வந்தாலும் கேட்டீங்கன்னா இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. சி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ எம் ஜென்யூன்லி வெரி சேட் ஃபார் சென்னை எஃப்சி அண்ட் சென்னை எஃப்சி ஃபேன்ஸ். ஏன் அப்படின்னா மற்ற 8 டீம் வந்து இவ்வளோ காம்படிட்டிவா இருக்கும்போது ஈவன் ஜம்ஷெட்பூர் எஃப்சி 6 ஃபாரின் சைனிங்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இட்ஸ் வெரி சேட் ஆஸ் அ சென்னை எஃப்சி ஃபேன் டு பி வெரி ஹானஸ்ட். என்னடா இது நம்ம கிளப்பால ஒரு பாதி ஃபாரின் சைன் கூட முடிக்க முடியல, அவ்வளோ இதுவா இருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் சைனிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க வந்துட்டு ஜாம்ஷெட்பூர் டூரான் கப் எப்படி ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் அன்சர்டன் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் யார் யாரெல்லாம் சைன் பண்றாங்களோ உங்க கான்ட்ராக்ட் வந்துட்டு டூரான் கப் முடிகிற வரைக்கும் தான் கான்ட்ராக்ட்னு சொல்லி தான் சைன் பண்ணாங்க. ஒரு இவரை ஃபர்ஸ்ட் சைன் பண்ண போது கூட நம்ம பிரஃபுல் சைன் பண்ண கூட ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ல தான் சைன் பண்ணாரு அவர். அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு 3 இயர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கூட நம்ம ஒரு அப்ரோச் மேபி ஃபாரினர்ஸ்க்கு இல்லைனாலும் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இந்த அப்ரோச் எடுத்துருக்கலாமோ. நம்ம இம்ரான் கானுக்கு வந்துட்டு ஓகேப்பா நீ வந்துட்டு இப்பல இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் உனக்கு கான்ட்ராக்ட் தரேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஐஎஸ்எல் நடந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம். ஒரு 2 or 3 பிளேயர்ஸ் கூட ஆல்சோ மேக் த டிஃபரன்ஸ். ஒரு சென்டர் பேக்ல ஒருத்தரை கொண்டு வந்திருக்கலாமா, வி குட் ஹேவ். பட் பாப்போம் என்ன நடக்குது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நம்ம கோச்சே 1 year டீல் சைன் பண்ணுமா இல்ல 3 months கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுமா. எனிவேஸ் சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன், நத்திங் சீரியஸ். ஸோ ஐ கெஸ் கிளிஃபர்ட் மிராண்டா பத்தி பேசியாச்சு, நம்ம தமிழ்நாடு யங் டேலண்ட்ஸை பத்தி பேசியாச்சு. சென்னை எஃப்சி ஸ்குவாட் நம்ம சொன்ன நேம்ஸ் தான் ஆல்ரெடி அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி 1-2 மிஸ் ஆயிருக்கலாம், மற்றபடி வேற யாரும் மிஸ் பண்ணல, அதுதான் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 22 to 23 மெம்பர் அந்த மாதிரியான ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஒரு இந்தியன் ஸ்குவாட், ஃபுல் இந்தியன் ஸ்குவாடாக தான் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி வில் கெட் டு சி மோர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். நம்ம தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி அங்கே விளையாடுவாங்கன்ற ஆசை எனக்கு பர்சனலாக இருக்கு, கண்டிப்பாக ஷாம்ரோக்கு பர்சனலாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ஒரு சென்னை எஃப்சி ஃபேன் மனசுலையும் நம்ம தமிழ்நாடுலேருந்து ஒரு பிளேயர் இல்லையடா, ஒரு யங் பிளேயர் இல்லையடான்ற மனசு கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நான் லாஸ்ட் இயரே நிறைய பேர் கேட்டதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு இந்த பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த டிஸ்கைஸ்ல ஒரு பிளெஸிங்கா இதை அமையணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை நமக்கு, அவ்வளவுதான். லைக் ஒரே ஒரு பாயிண்ட், லைக் இப்போ நம்ம வேற யாரோ ஒரு யங்ஸ்டருக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து அவங்க ஒழுங்கா ஆடலனா ஓகே, பட் அந்த யங்ஸ்டர் ஏன் நம்ம ஒரு தமிழ்நாடு பையனா இருக்கக்கூடாது? மேபி அந்த ஒரு யங்ஸ்டர் நம்ம ஒரு தமிழ்நாடு பையனுக்கே சான்ஸ் கொடுத்து அவன் நல்லா பண்ணா நமக்கும் நல்லது தானே. லைக்
ஸோ லைக் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல்லே வந்துட்டு தமிழ்நாடு பிளேயர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. லைக் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இப்ப நந்தாலாம் வந்துட்டு ரொம்ப ஆடுறது இல்ல. பட் இந்த டைம்ல லைக் இப்ப சென்னை என்எஃப்சில இருந்து நம்ம ஒரு பிளேயர் வந்துட்டு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஒரு இது பண்ணா இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாடுல இருக்கிற லோக்கல் பிளேயர்ஸ்க்குமே ஓகேடா நம்மள இருந்து ஒருத்தன் போயிருக்கான், அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்னும் நம்ம ஃபுட்பால் ஆடினா நமக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த டாப் டயர்ல அப்படின்னு. பட் ஹோப்ஃபுல்லி ஒன்னு லைக் ஒன்னு 2 பேர் கூட ஒருத்தர் கூட போதுங்க. 2 பேர் ஒருத்தர் கூட இல்லாம எனக்கா இருக்கிறது சார் கூட 2 பேர் பரவாயில்ல. மினிமம் 2 பேர். லெஃப்ட் விங் கார்த்திக் திருமலையா இருக்கட்டும், சென்டர் மிட்ஃபீல்டர் சோலைமலை 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹேஸ் ஹை பொட்டன்ஷியல். நல்ல பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ். மோகன் ராஜ் கூட லைக் ஹி பிளேட் ரியலி வெல் இந்தியா அண்டர் மோகன் 23 ராஜ் ஆடின இஸ் போது. ஆல்ரெடி தேர். அவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்காரு. நான் சொல்றது வந்து கோல் கீப்பருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்போ முகமது ஆமா. நவாஸ் இருக்கிற வரைக்கும் பட் மோகன் ராஜ் செகண்ட் ஷாட்னா இருக்க போறாரு. சோ ஆனா அது லைக் வந்து மோகன்ராஜ் நமக்கு இன்னும் ஸ்பெஷல் ஸ்டோரியா இருக்கு. ஆனா நம்ம ஒரு 14 வயசுல இருந்து அவர் நம்மளோட தான் இருக்காரு. சோ அது நமக்கு இன்னும் U20 ஒரு சென்னை ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரியாவே இருக்கும் அது. பட் ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் பாப்போம். இயர் கூட சிஎஃப்சி ஸ்கூல்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வச்சாங்க. அங்கேயுமே வந்து மோகன்ராஜ் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டினாங்க. ஹி இஸ் வித் அஸ் சின்ஸ் இஸ் U13 days he has made it to first teamனு சொல்லிட்டு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு கண்டிப்பாக நல்ல ஸ்டோரியா இருக்கும். பட் இப்போதைக்கு முகமது நவாஸ் இருக்காரு. ஒரு 2 years போச்சுன்னா கூட நம்ம கையில ஒரு கோல் கீப்பர் இருக்காரு. மோகன்ராஜ் இந்த ஃபார்ம் ஆஃப் மோகன்ராஜ் U23 கேம்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ எஸ் ஒரு பொட்டன்ஷியல் கோல் கீப்பரும் இருக்காரு. அண்ட் ரஜகல்லியும் இருக்காரு. ரஜகல்லியும் எஸ் அதான். ஸோ லெட் சி தமிழ்நாடு டேலண்ட்ஸ் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் செகண்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடுனா நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சரி. நம்ம ஹோம் டவுன் கிளப், நம்ம ஹோம் டவுன் பிளேயர்ஸை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா இட்ஸ் அஃப்கோர்ஸ் குட். ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது அதான். லாஸ்ட் இயர் ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து நான் தமிழ்நாடு டேலண்ட்ஸ்க்கெல்லாம் வழி பண்றேன் அப்படின்னாரு. கடைசியில சென்னையினே ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் போன நேரம் சென்னையின் மட்டும் இல்ல மொத்த இந்தியன் ஃபுட்பாலுமே ஒரு வழியை வந்துட்டு போயிட்டாரு. தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வழி அழி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு வழியை கொடுத்துட்டு போயிட்டாரு. எனிவேஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். டைம் ரொம்ப ஃபாஸ்ட். ஸோ அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நான் கிளிஃபர்ட் மிராண்டா பத்தி பேசியாச்சு, ஸ்குவாட் பத்தி பேசியாச்சு. ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லியில 2 டீம்லயுமே எல்லா பிளேயர்ஸும் விளையாடினாங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஆல்ரெடி அதை பத்தி பேசிட்டோம். ஸோ எல்லா பிளேயர்ஸும் விளையாடினாங்க. தே ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப். எல்லாருமே கொஞ்சம் ஒரு இன்டென்சிவ் மேட்ச் எப்படி இருக்கும் இன்டென்சிட்டியோட விளையாடி பார்த்தாங்க. அதான் உண்மை. ஸோ ஸ்கோர் லைன் டசன்ட் மேட்டர். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு 4 months 5 monthsக்கு அப்புறம் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்குமே மச் நீடட் மினிட்ஸ். ஆல் எனக்கு தெரிஞ்ச ஆல். ஏன்னா கேபிஎஃப்சியுமே டூரன் கப்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா கேபிஎஃப்சி ஆடல. ஸோ சம் இந்தியன் பிளேயர்ஸ், சம் இந்தியன் டீம் கார்ற சில பிளேயர் தவிர்த்து மிச்சம் எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட் ஐஎஸ்எல்க்கு அப்புறம் இப்போதான் விளையாடுறாங்களே. ஸோ அப்படின்றப்போ இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேம். நாட் எனி பிக் ரொம்ப இன்டென்ஸாலாம் போல. தட் ரிசல்ட் வாஸ் 1-0. ஏட்ரியன் லூனாவோட அசிஸ்ட்ல தானிஷ் ஃபருக்கி போட்ட கோல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கோல் வந்துச்சு. மற்றபடி இன்னும் ஒரு ரெண்டு கேம்ஸ் ஆடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 கேம் இன்னும் ஒன்னு ஆடினாங்கன்னா மோகன் பகானுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கும். எல்லா டீம்ஸுமே அங்கதான் இருக்காங்க. எல்லா டீம்ஸுமே கோவால தான் ட்ரெயின் பண்றாங்க. மேபி ஒரு மும்பை சிட்டியோட இல்ல எனக்கு என்ன கேட்டா ஒரு மேபி ஒரு நார்த் ஈஸ்டோட ஆடினா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு நார்த் ஈஸ்ட் வந்துட்டு டூரன் கப் ஆடினாங்க. அவங்க ஒரு 6 ஃபாரினர்ஸ் வச்சிருக்காங்க. கேள்விப்பட்டேன். பட் அது யாரோட ஸ்மால் கிளப்ஸ் லைக் அந்த கோவன் கிளப்ஸ். ஓகே கோவன் கிளப்ஸ் கூட தான். நாட் ஷூர், அகைன் நாட் ஷூர். சும்மா கேள்விப்பட்டேன். ஒரு கிளிஃபர்ட் மிராண்டா மாதிரி ஒரு லோக்கல் கோவன் கோச் இருந்தாலும் கண்டிப்பா நம்மளால நிறைய ஃப்ரெண்ட்லிஸ் ஆட முடியும். கோவாலேயே நம்ம வந்துட்டு ஏன்னா அவருக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கோவன் ஃபுட்பால்ல. பட் ஹோப்ஃபுல்லி பாப்போம் லைக் என்ன நடக்குதுன்னு. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ டெலிகாஸ்ட் பத்தியும் பேசியாச்சு. ஸோ டெலிகாஸ்ட் பத்தி அகைன் ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகும், விச் இஸ் பட்டோடா ஸ்டேடியம். மற்ற எல்லாமே வந்து ஜிஎம்சி அம்போலிம் நடக்குது. இதை பத்தி 3 ஐஎஸ்எல் கிளப்ஸ் லைக் கேரளா பிளாஸ்டர், ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி அண்ட் சம் அதர் வேற ஏதோ ஒரு கிளப், 3 கிளப்ஸ் வந்து ஸ்போர்ட்டிங் டெல்லி எல்லாமே வந்து அவங்களோட கன்சர்ன்ஸை சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குது. அட்லீஸ்ட் ஒரு யூடியூப் லைவ் ஆச்சு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல டெலிகாஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் நான் பர்சனலி வந்து யூடியூப் லைவ் இருந்து அட்லீஸ்ட் அதாச்சும் இருக்கணும் ஒரு மேட்ச்க்காக. பிகாஸ் இட்ஸ் நாட் வெரி ஹார்ட் இல்லையா? ஒரு கேமரா வச்சுட்டு நீங்க அப்படியே திருப்பிட்டே இருக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. பிகாஸ் அட்லீஸ்ட் சம்திங் ஒரு ஃபேன்ஸுக்கு பாக்குறதுக்கு சம்திங் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பூஸ்ட் தெம்.
will give them a boost. இல்ல, போன வருஷம் நம்ம ஆடின பண்டோத்கர் டிராஃபி எல்லாம் யூடியூப் லைவ் பண்ணாங்க. ஒரு சூப்பர் கப் நம்மளால பண்ண முடியல. இட்ஸ் ரியலி நாட் ஃபேர். ஒரு லைக் நமக்கு தெரியும் ஏஎஃப்எஃப் நார்மல் டெலிகாஸ்ட் பண்ணாலே அது ஒரு 100 பிரச்சனை வரும். இதுல டெலிகாஸ்டே பண்ணாம வேற இருக்காங்க இந்த வாட்டி. கண்டிப்பா கிளப்ஸ் கிட்ட இருந்து பேக்லாஷ் வரும். ஏன்னா ஆல்ரெடி கிளப்ஸ் எல்லாம் செம கடுப்புல இருக்காங்க. நீங்க பண்றீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க வந்துட்டு இன்னும் லேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராசஸ் அப்படின்னு. பட் ஹோப்ஃபுல்லி லைக் ஒரு சூப்பர் கப்க்கு உங்களை நம்பி இத்தனை கிளப்ஸ் வந்திருக்காங்க. ஒரு பேர் மினிமமா நீங்க கொடுக்க வேண்டியது ஒரு டெலிகாஸ்ட், அது வந்துட்டு கொடுத்தாகணும். அதுதான் கிளப்ஸும் வந்துட்டு ஃபேன்ஸை கொஞ்சம் இன்வால்வ்டா வைக்கணும்ல. லைக் கிளப்ஸ் வந்துட்டு ஆடுவாங்க பட் ஃபேன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் போயிடாதா கிளப்ல இருந்து. இவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனா எப்படி ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. லைக் ஒரு நம்ம ஆடுற டீம் பார்த்து ஆகணும். நம்ம ஒரு எவ்ரி ஃபேன் ஆசைப்படுறது அதுதான். நேர்ல பாக்குறோமோ இல்ல டிவில பாக்குறோமோ, பட் பார்க்கணும். அதுதான் எவ்ரி ஃபேன் ஆசைப்படுறது. ஓகே, ஸோ அகைன் என்எஃப்சி பத்தியான கேள்வி திருப்பி வரக்கூடிய என்ன அப்படின்னா, ப்ரோ சைனிங்ஸ் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இந்த 23 மெம்பர் ஸ்குவாடை வச்சு தான் போறாங்க ஃபார் சூப்பர் கப். இந்தியன்ஸா இருக்கட்டும், இந்தியன்ஸ் பத்தி ஐம் நாட் ஷூர் அகைன், பட் ஃபாரினர்ஸ் வந்து ஐஎஸ்எல் சர்டனிட்டி வந்த பிறகு வில் சைன் ஆல் 6 ஃபாரினர்ஸ். ஒரு 2-3 பேரை ஸ்கவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. கால் மெக்யூ, கார்லஸ் டெல்காடோவை தாண்டி எல்சினோ, சீமா சுக்கு, எஸ் அகைன் யூ ஹர்ட் மீ ரைட், சீமா சுக்கு, இந்த 4 ஃபாரினர்ஸை தாண்டி இன்னும் 2 பொசிஷனுக்காக வந்து ஸ்கவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு சென்னை எஃப்சி ஆர் பர்சனலி டூயிங் ஆல் த ஒர்க்ஸ் டு பீட் தேர் ஆப்போனன்ட்ஸ். அவங்க ஆப்போனன்ட்ஸ் முறையீடுக்காக இந்த சூப்பர் கப் ரைட், ஆமா சூப்பர் கப்ல அவங்களோட ஆப்போனன்ட்ஸை எப்படி டிஃபீட் பண்ணுங்கிற பிளான்ஸ்ல வந்து போய் ஓடிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதான் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப பெரிய ராக்கெட் சைஸ்லாம் கிடையாது, அதான் பண்ண போறாங்க. அண்ட் அதான் தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் அரௌண்ட் சென்னை எஃப்சி. இதுதான் நடக்குது. ப்ரீ சீசன் அப்டேட்டும் இதுதான். அண்ட் யார் ரொம்ப நாளா லைவ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க, பட் லைவ் போட முடியல. ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச், மோகன் பகானோட ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபேன்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அண்ட் மோஸ்ட்லி நான் இல்லை ஷாம் ப்ரோ இல்லை குகன் யார் ஃப்ரீயாக இருந்தாலும் ஹோஸ்ட் பண்ணுறோம். அகெயின் என்ன சொல்லிடுறேன், கோகுல் அண்ணாக்கு வந்து உடம்பு சரியில்லை, வர முடியல. குகன் அண்ணா வந்து ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்காரு. அது என்னங்கிறது அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதான் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். அது அவரே வந்து சொல்லுவார். லெட்ஸ் see that when he comes, no big deal. அண்ட் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் 2 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன் சேனலில். மேபி கோகுலனா ஒரு உடம்பு சரியான ஹீல் கம் பேக். அண்ட் இமான் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி லைக் இப்போ இருக்கிற அந்த 23 பிளேயர்ஸ்ல நீங்க எப்படி ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்ன ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. ஸோ நான் 2 ஃபார்மேஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4-4-2 எப்படி பண்ணுவேன், இல்லை 4-2-3-1 எப்படி பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன். பட் மோஸ்ட்லி 4-4-2 போகிறது தான் பிளான். ஸோ 4-4-2 சொல்லிடுறேன். 4-4-2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கோல் கீப்பர் முகமது நவாஸ், நோ டவுட். ரைட் பேக் அங்கித் முகர்ஜி. சென்டர் பேக்ஸ் 2 சென்டர் பேக்ஸ் வந்து ஒன்னு பிரீத்தம் கோட்டால், ஒன்னு லால்டேன் போயா. அஃப்கோர்ஸ் நோ இதுதான் நடக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அது சேஞ்சஸ் இல்லை. லெஃப்ட் பேக் விக்னேஷ் தக்ஷணாமூர்த்தி. 2 சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து ஒன்னு சித்தேஸ்வர் சிங் அண்ட் அனதர் ஒன் வந்து நாம்டே. ஏன் டவுட் ஆகுது அப்படின்னா, ஹிதேந்திரா சிங் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு ஆல் இண்டியன் ஸ்குவாட்லயும் விளையாடல அப்படின்னா அவரோட மைண்ட் செட் இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்தேன். பட் தேர் இஸ் நோ அதர் வே. ஸோ ஜிதேஸ்வர் சிங் அண்ட் லால்ரின்லானா நாம்டே, இவங்க தான் வந்து 2 மிட்ஃபீல்டர்ஸ். ஃபாரூக் சௌத்ரி ஒரு ரைட் மிட்ஃபீல்டரா யூஸ் பண்ணுவேன். ஏன் ரைட் மிட்ஃபீல்டர் அப்படின்னா, லெஃப்ட்ல வந்து நான் கார்த்திக் திருமணி யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அண்ட் அதுதான் கோச்சும் பண்றாருன்னு ட்ரை நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸ்ட்ரைக்கர்ஸ் அஃப்கோர்ஸ் இர்ஃபான் அண்ட் கொடுக்கிறார், இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் மேபி கார்த்திக் யூஸ் பண்ணல அப்படின்னா சித்தேஸ்வர் சிங்கை லெஃப்ட் மிட்ஃபீல்டரா யூஸ் பண்ணி ஜிதேந்திரா அண்ட் நாம்டேவா மிட்ஃபீல்டரா யூஸ் பண்ணலாம். ஸோ 4-4-2. அப்படி இல்லை 4-2-3-1னா இர்ஃபான் இதே லைன் அப் தான், சேம் லைன் அப். 2 ஸ்ட்ரைக்கர்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் குருகிரத் எடுத்து லெஃப்ட் விங்ல போட்டு அந்த லெஃப்ட் மிட்ஃபீல்டரை தூக்கி பெஞ்ச்ல உட்கார வச்சு மகேஷன் சிங்கை நான் சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா யூஸ் பண்ணேன். பிகாஸ் அவர் தான் ஒரு ப்ராப்பர் கேம் இருக்காரு இப்போதைக்கு டீம்ல. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்க போகுது ஸ்குவாடு. இதுல சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி மேக்ஸிமம் இதான், அந்த லே அவுட் இதான். ஷாம்ரு, நீங்க உங்களோட லே அவுட் லைக் எனக்கு ஒரே ஒரு இதான், மேபி ஒரு மந்தார் லுக்கின் கிடைக்குமா? ஏன்னா கிளிஃபர்ட் மிரண்டாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு லோக்கல் கோவன் பிளேயரு. ஸோ மேபி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மேபி மந்தார் ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஐம் நாட் ஷோர். எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா விக்னேஷ்க்கு தான் போவார்னு நினைக்கிறேன். பட் மந்தார் ஸ்டார்ட் பண்ணா நம்ம வந்துட்டு ஆச்சரியப்படக்கூடாது.
அண்ட் மிட்ஃபீல்ட்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஜித்தேஷ்வர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ நாம்டேவும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டீம்ல வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேட்ச் ஃபிட்னஸோட வர ஒரு பிளேயர் வந்துட்டு நாம்டே மட்டும்தான். ஸோ அந்த காம்படிட்டிவ் ஃபுட்பால் என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்லிஸ் ஆடினாலுமே அந்த ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் ஆடும்போது அந்த ஒரு மேட்ச் ஃபிட்னஸ் வந்துட்டு பிளேயர்ஸ் லேக் ஆவாங்க ரொம்ப மாசம் கழிச்சு ஆடும்போது. அண்ட் நாம்டே ஸ்ட்ரகிள் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இடத்துல. அண்ட் எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா லைக் நம்ம ஃபாரூக் சௌத்ரி இந்த ரோல்ல பார்த்திருக்கோம். அந்த ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கரா ஆடுவார் அவர். இந்தியாவுக்கும் ஆடி இருக்காரு. அந்த 4-4-2ல ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கரா அவர் ஆடிட்டு மேபி ஒரு ரைட் விங்ல ஒரு குர்கிரத்தை யூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. குட் பி. ஏன்னா குர்கிரத்தால விங்ஸ்லயும் ஆட முடியும். குர்கிரத்துக்கு பேஸ் இருக்கு. அந்த ஃபாரூக் கிட்ட அந்த பேஸ் எல்லாம் இருக்கா இன்னும் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஆனா ஃபாரூக் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லைக் அவரால் பிரஸ் பண்ண முடியும். நல்லா பிரஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு செகண்டரி ஸ்ட்ரைக்கரா ஆடி பிரஸ் பண்ணாருன்னா அது ஒரு இதா இருக்கும். ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதே இடத்துல இங்க சொன்னதுல. இதே வந்து லைக் நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க தட் டிஃபென்ஸ்ல ஃபால் பேக் பண்ணி டிஃபெண்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த 4-4-2ல அது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து ஃபாரூக் மேபி வந்து ரைட் மிட்ஃபீல்டா ஆடினா வந்து நான் நல்லா இருக்கும்னு சொன்னேன். மற்றபடி எனக்கும் அவர் சென்டர் ஃபார்வர்ட்ல அங்கே ஆடணுன்ற ஒரு ஆசை இருக்குதா செகண்ட் ஸ்ட்ரைக்கரா. பட் மோஸ்ட்லி அவர் வந்து விங்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பிகாஸ் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயரா இப்போ நம்ம டீம்ல ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸ் தான் அது ஃபாரூக் சௌத்ரி தான். அந்த அந்த நிலைமையில தான் இருக்கு டீம், வேற வழி இல்லை. பட் அதான் உண்மை. ஸோ ஃபாரூக் வந்து ஸ்ட்ரைக்கரா ஆடுறது ரொம்ப கம்மி சான்சஸ். அகைன் யூ கேன் மேபி லைக் அப்படி ஒரு ரைட் விங்ல நமக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் வேணா எனக்கு வந்துட்டு லைக் மேபி நம்ம விவேக் இந்த சீசன் ஒரு சான்ஸ் தரணும். ஏன்னா ஒரு 2-3 வருஷமாவே இருக்காரு நம்ம கிட்ட. போன சீசன் ஃபர்ஸ்ட் டீம் ட்ரைனிங்ல நிறைய இருந்தாரு. மேபி அவர் வந்துட்டு லைக் நிறைய விஷயம் அவரை பத்தி நம்ம கேட்கிறோம். ஏன்னா ஹீஸ் அ வெரி அவரும் வந்துட்டு ஒரு லைக் டைரக்ட் விங்கர், பிளேயர்ஸை டேக் ஆன் பண்ண விரும்புவார் அப்படின்ற மாதிரி ஒரு விங்கர் அவரு. ஸோ மேபி அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம லைக் ஒரு ரிசர்வ் பிளேயர் நம்ம வந்துட்டு 4 வருஷம் 5 வருஷம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீம் சான்ஸ் கொடுக்காம வச்சுக்க முடியாது. ஸோ அவருக்கு மேபி இந்த இதுல ஒரு சான்ஸ் ரைட் விங்ல கொடுத்தா நல்லா இருக்கும். பட் அகைன் நம்ம ஒருத்தனை தான் நம்பி லெஃப்ட் விங்ல கார்த்திக் திருமலை தான். எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா அந்த RFDL ஹைப் அந்த லைக் சனான் வந்து எப்படி பண்ணாரு அந்த மாதிரி ஒரு கார்த்திக் பண்ணிட மாட்டாரான்ற ஒரு ஏக்கம். ஹோப்ஃபுல்லி வில் சி. பட் நம்ம ஸ்ட்ரைக்கு நம்ம அட்டாக் பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்பிதான் இருக்கு. அது ஒரே ஆள் இர்ஃபான் யத்வாத் தான். இர்ஃபான் யத்வாத் தவிர வேற யாரையுமே நம்ம இப்போதைக்கு எல்லாமே யங்ஸ்டர்ஸ். நம்ம பேசின கார்த்திக்லாம் யங்ஸ்டர்ஸ். பட் ஃபரூக் கோல் அடிப்பாரு நீங்க நம்புவீங்களா? கொஞ்சம் டவுட் தான். இர்ஃபான் அடிப்பாரு நம்புவீங்களா? இர்ஃபான் மட்டும் தான் நம்ப முடியும் நம்மளால. அண்ட் செட் பீசஸ்ல கூட நமக்கு வந்துட்டு லைக் ஒரு ஃபாரின் செட் ஒரு ரயன் எட்வர்ட்ஸ் அவங்க எல்லாம் இல்ல கோல் அடிச்சு கொடுக்க. ரயன் எட்வர்ட்ஸ் எல்சினோ அண்ட் லைக் மேபி ஒரு பிரீத்தம் கோட்டால அடிக்க முடியும். பட் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி a tough thing. லால்தின் பியா. பட் அகைன் நம்ம அந்த குவாலிட்டியான கிராசஸ் போட ஆள் இருக்காங்களா எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ மேபி வி கேன் யூஸ் ஜிதேஷ்வர்லாம் நல்லா எடுப்பாரு ஜிதேஷ்வர். ஸோ லெட்ஸ் சி லைக் அதான் அந்த 4-2-3-1 ஆடணும்னா மகேஷன் சிங் செட் பீசஸ் எடுக்க சான்சஸ் ஜாஸ்தி. அப்படி இல்லைன்னா ஜிதேஷ்வர் சிங் தான். மோஸ்ட் ப்ராபபிலி ஜிதேஷ்வர் சிங் தான். பிகாஸ் 4-2-3-1 ஆடினாலுமே மேபி ஃபாரூக் சௌத்ரி தான் அந்த ஒரு கேம ஆடுவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா லைக் நேச்சுரலி ஸ்பீக்கிங் லைக் ஒரு ஃபாரூக் சௌத்ரி வந்துட்டு ஒரு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரு. அவரை வெளியில உட்கார வைக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா வந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ஈஸியா உட்கார வச்சிட மாட்டாரு. பட் கிஃபர் மிரண்டா உட்கார வச்சாருன்னா ஃபாரூக் ரைட் விங்ல போட்டு குர்கிரத்தை லெஃப்ட் விங்ல போட்டு மகேஷன் சென்டர் கேம போடலாம்ல. அப்படியே போடலாம் சான்ஸ் இருக்கு. பட் சோ ஹோப்ஃபுல்லி லைக் நம்ம என்ன பார்த்திருக்கோம் லைக் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரிப்பீட்டடா எடுத்து பார்த்திருக்கோம் ஓவன் காயில் கீழே. அந்த ஒரு இது இருக்கக்கூடாது இங்க. ஐ ஹோப் தட் எவ்ரிபடி கெட்ஸ் a fair chance. யார் நல்லா பண்றாங்களோ 100% சொல்றேன். ஓவன் காயில் கீழே இருந்த அந்த ஒரு பிளேயர்ஸ்க்கான ஃபேவரிசமா இருக்கட்டும், இல்ல திருப்பி அந்த ரெடிமேட் பிளேயர்ஸ்க்கு போற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆக்சுவலி ஓவன் காயில் எப்படி அப்படின்னா இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே விஷயத்த போய் பண்ணுவார் அவரு. ஸோ அந்த மாதிரியும் இல்லாம இருக்கும். அண்ட் அகைன் அந்த டாக்டிக்கல் அந்த போட்டோ போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாருமே இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ சம் எக்ஸைட்டிங் திங்ஸ் ஆர் கமிங் அப். ஸோ லெட்ஸ் see what happens. அண்ட் முக்கியமான விஷயம் கிளிஃபர்ட் மிரண்டா பண்ண வேண்டியது நம்ம ஓன் காயில் கீழே பார்த்ததை பண்ணக்கூடாது. இந்த பிளேயர்ஸை வந்துட்டு ஒரு லெஃப்ட் பேக்கா சரி சென்டர் பேக் ஆடவே, ரைட் பேக்கா சென்டர் பேக் ஆடவே, சென்டர் பேக் தூக்கி ரைட் பேக்ல போடுறது. பிளேயர்ஸ் அவங்களோட நேச்சுரல் பொசிஷன்ஸ்ல ஆட வைக்கணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச பொசிஷன்ல ஆட வச்சாதான் அவங்களுக்கும் அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி கிளிஃபர்ட் மிரண்டா தப்ப பண்ண மாட்டாரு. அவ்வளோ ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ கம்ஃபர்டபிளி ஹில் பிளே வித் சேம் ஆப்ஷன்ஸ் தான் அந்த. ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் இன்ஜுரிஸ் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி ஹில் டூ
the needful. So I guess 45 minutes ஆயிடுச்சு வீடியோ. ஆக்சுவலி நம்ம 20 30 மினிட்ஸ் தான் minutes, பிளான் 20-25 பிளான் பண்ணோம். 20 மினிட்ஸ் பிளான் பண்ணோம். அது எப்பவுமே பிளான் பண்ணதை விட ஜாஸ்தியாக தான் ஆகும். சில விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்து ரொம்ப காமன். அதாவது ஒரு டைமுக்கு லைவ் சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வரதா இருக்கட்டும், இந்த வீடியோ டைம் இவ்வளோன்னு பிளான் பண்ணி 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சேனலோட பழக்க வழக்கம். ஸோ அது வந்து ரொம்ப வீடியோ போட்டா நாங்க வந்துட்டு எல்லாத்தையும் பேசிடுவோம். லைக் வந்துட்டு என்னெல்லாம் மிஸ் பண்ணோமோ எல்லாத்தையும் பேசி ஒரு 35-40 எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே, இட்ஸ் குட். எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த சைனிங்ஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே இருக்க கேள்வி என்னன்னா, ஒரு சைனிங்ஸ் இருக்கா இல்லையா, அதோட கிளியர் கிளாரிட்டி கொடுத்தாச்சு. தட் நான் அகைன் ஒரு தடவை சொல்லி முடிச்சிடுறேன் வீடியோவை. ஒன்றும் இல்லை, சைனிங்ஸ் ஐஎஸ்எல் அன்சர்டைன் நடக்கிற வரைக்கும் இவங்க சைனிங்ஸ் பண்ண போறது இல்லை. அதுதான் வந்து ஃபாரினர்ஸ் கண்டிப்பா பண்ண போறது இல்லை. இந்தியன்ஸ் மேபி பண்ண சான்ஸ் இருக்கு, பட் ஃபாரினர்ஸ் சான்ஸே இல்லை. ஐஎஸ்எல் அன்சர்டைன் முடிஞ்ச பிறகுதான் வில் கெட் டு சி த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் சென்னை எஃப்சி இன் த ரிகார்ட் ஆஃப் சைனிங்ஸ். ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அகைன் வேற என்ன ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அவ்வளோதான். மற்றபடி அந்த சைனிங்ஸ் தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு ஃபைனலி ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது ஒன்றும் இல்லை, சரி விடுங்க, இதை பற்றி சொல்லி பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, இட் கேம் ஃபைனலி, பார்த்தாச்சு. ஆனால் அது ரொம்ப சட்டில்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. எனிவேஸ் வி கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட், ஓவர். ஷாம்ரோ, நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா? ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா? ஒண்ணு சொல்லிடலாம். நம்ம மணி 12:30 ஆயிடுச்சு. ஹாப்பி தீபாவளி எவ்ரிஒன். நாங்க இப்பதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க இதை அப்லோட் பண்ற டைமுக்கு நீங்க ஏன்ச்சு உங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சுட்டு சேஃபா வெடிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு சரி, நம்ம இத்தனை நாள் பார்க்கல, தீபாவளி அன்னைக்கு சென்னை பத்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். வெடிக்கிறாங்களான்னு தெரியல. எனிவேஸ் கண்டிப்பா நிறைய பேர் வெடிக்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க நாங்க சொல்றது கேட்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. எனிவேஸ் நீங்க எப்படியும் வெடிச்சுட்டு வந்தா இந்த வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ எல்லாமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அகெயின் ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் அவர் சென்னை ஜோன் டீம். அண்ட் சென்னை சார்பாகவும் நாங்கள் இப்போ சொல்லிடுறோம். ஏன்னா அவங்க இன்னைக்கு தீபாவளினா நாளைக்கு போடுவாங்க போஸ்டர். ஸோ அதுக்கு முன்பாக நாங்களே சொல்லிடுறோம். அகைன் டைம் வந்து 12:30. ஏன் ஒரு இவ்வளோ லேட்டாக ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்போதான் நாங்க ஃப்ரீயா இருக்கிற டைம். எங்க சாம்பர் இப்போதான் ஃப்ரீயா இருப்பாரு. அந்த ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. எனிவேஸ் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே இதே டைம்ல இல்ல சண்டே இதே டைம்ல மோகன் பகான் மேட்ச் முடிச்சுட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ போடுவோம். லைக் ஃபேன்ஸோட பேசுவோம். மேபி முடிஞ்சா நாங்க வந்துட்டு லைக் மோகன் பகான் மேட்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ வீடியோ ஆட் பண்ண பாக்குறோம். ஆர் மேபி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி நடந்துச்சுன்னா, சென்னை எஃப்சி வேற ஏதாவது ஃப்ரெண்ட்லி ஆடி நியூஸ் வந்துச்சுன்னா, வில் ஹோப்ஃபுல்லி லைக் எங்களால முடியும். மேபி ஒருத்தர் எடுத்து போட்டா கூட வில் ட்ரை டு ஆட் ஒன் வீடியோ. லைக் இப்ப என்ன பிரச்சனை, லைக் எங்களுக்கும் வீடியோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துல 7 நாள் இருக்குன்னா ஒரு 2 நாள் வந்துட்டு வீடியோ போடலாமான்னு பேசுவோம். பட் எல்லாருக்கும் டைமிங் செட் ஆகாததுனால அப்படியே அது தள்ளி போய் வீக்கெண்ட்ஸ்க்கு வந்துருது. கண்டென்ட்டும் இருக்காது. அதான் வந்து மெயின் ரீசன். இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறதால இவ்வளவு விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. அதான். அண்ட் ஆல்சோ இப்போ ஷாம்ரோ சொன்னதை அப்படியே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை தாண்டி இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க, இதை பத்தி பேசுங்கன்னு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா, பீட் அபவுட் கிளிஃபர்ட் மெரினா, பீட் அபவுட் சென்னை எஃப்சி, எதை பத்தியா இருந்தாலுமே நீங்க சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், அதை போடுங்க. இதை நான் எங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏறணுன்றதுக்காகலாம் சொல்ல, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு தான் சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, கமெண்ட் போட வேணாம். நோ பிக் டீல். ஸோ உங்களுக்கு ஃபேன்ஸும் போடலாம். லைக் நீங்க வந்துட்டு எந்த யங்ஸ்டர் நீங்க பாத்திருப்பீங்க, மேபி நாங்க ஒரு சில பி டீம் மேட்சஸ் பார்க்காம நீங்க பாத்திருப்பீங்க, எந்த யங்ஸ்டர்ஸ் பத்தி நாங்க மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ, இவர் இன்னும் நல்லா வருவாரு ப்ரோ, லைக் இந்த டீம் வச்சு நம்ம போலாம், இந்த ஸ்டார்டிங் 11 போட்டா நான் இன்னும் பார்க்க ஃபேன்ஸ் எக்ஸைட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை கூட நீங்க கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. ஏன்னா லைக் கமெண்ட்ஸ் ஒரு லெவலுக்கு மேல ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த கமெண்ட்ஸ் திருப்பி படிக்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து போடலாம். நோ, கண்டிப்பா பண்ணலாம். ஸோ நோ பிக் டீல். அண்ட் எஸ், எவ்ரிபடி ஓவர் ஹியர் who was watching it, again happy Diwali to everyone who's watching it. Have a safe and sound Diwali. And if you have any reviews, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மனசுல தோணுது அப்படின்னா ப்ரோ இதை பத்தி போடுங்க, அதை பத்தி பேசுங்க, இல்ல சென்னை எஃப்சி எப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் கேள்வி ஏதாச்சும் இருந்து அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் இவ்வளோ டைம் எடுத்ததுக்காக நான் சின்னதா ஒரு லைக் பட்டன் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்றேங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம வீடியோ பாக்குறவங்க அப்படி கிடையாது. அப்படியே யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா
ஹலோ மை நேம் இஸ் இமாஸ், அவரோட பேர் ஷாம். அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் சேனல்ஸ் பற்றி கவர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஷாம் ப்ரோ, இஸ் இட் டன்? Yeah, that's all. Happy Diwali guys again. Thank you. Happy Diwali again. Bye.